வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு காராசேவ் பார்க்க போறோம். இந்த காராசேவ் ரொம்ப நல்ல காரமா இருக்கும். இதுக்கு வந்து இதை பிக்காசேவனும் சொல்லுவாங்க, காராசேவன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன அளவோ அதே மாதிரி அளந்துங்க. 2 கப்பு கடலை மாவு, 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு, இப்ப நல்ல பெருங்காயம் நல்லா தூக்கலா போடுங்க. அந்த பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது காராசேவுன்றதுனால உங்களுக்கு நல்ல காரம் நல்லா இருக்கணும். அதனால இந்த பாருங்க, மிளகை நான் மிக்சியில பொடி பண்ணி 1 ஸ்பூன் போடுறேன். இப்ப பாருங்க, 1 ஸ்பூன் நான் வந்து ஓமத்தை நல்ல கையில இந்த மாதிரி நல்லா கசக்கி போடுறேன். அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு. அந்த ஓமம் நல்ல நமக்கு ஜீரணத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, நான் 1 ஸ்பூன் தான் நெய் போடுறேன். அந்த 1 ஸ்பூன் நெய்யே உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம். ரொம்ப கூட நெய் தேவைப்படாது. இப்ப பாருங்க, இதுவரை நம்ம நல்லா இப்ப தளர்த்தியா பிசைஞ்சுக்க போறோம். இப்போ இது நம்ம ஒரு மிளகு போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப வெள்ளையா வரும். இப்ப கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் வந்து இதுல மிளகாத்தூள் போட போறோம். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தா கூட போடுங்க, கலர் நல்லா வரும். நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போடுறோம், மிளகு தூளும் போட்டிருக்கோம். அதனால நல்ல காரமா இருக்கும். ஜீரணத்துக்கு நம்ம ஓம போடுறோம். ஓம பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வெறும் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இப்ப நல்லா தண்ணி விட்டு நல்லா தளர்த்தியாவே பிசைஞ்சுங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசையும் பாருங்க, அதை விடவே கொஞ்சம் தளர்த்தியாவே பிசைஞ்சுங்க. அப்பதான் உங்களுக்கு கரண்டியில வச்சு நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கரண்டில தேய்க்க முடியாது. அதனாலதான் நல்லா தளர்வா பிசைஞ்சுங்க. பாருங்க, இந்த கரண்டில தான் நான் செய்ய போறேன். மாவு பாருங்க எப்படி தளர்த்தியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் தளர்த்தியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கரண்டில தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது பாருங்க, இப்ப எண்ணெயை நான் கடாயில வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த மாதிரி நான் தேய்ச்சி விடுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி தளர்த்தியா இருந்தாதான் உங்களுக்கு தேய்க்கும் போது நல்லா நீட்டமா விழுது பாருங்க. இப்படிதான் கடையில எல்லாம் வச்சு அவங்க தேய்ச்சி விடுவாங்க. அவங்க இதுக்குன்னு ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் கனமா வரும். நம்ம ஜல்லிக்கண்டிலே தேய்க்கிறதுனால இந்த அளவு வரும். அதே மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம். எண்ணெயில எப்படி விழுது பாருங்க நம்ம அந்த கரண்டிலேயே. அதுக்குதான் நான் மாவை நல்லா தளர்த்தியா பிசைங்கன்னு சொன்னேன். அப்பதான் நம்ம தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்படிதான் செய்வாங்க காராசேவ். இந்த மாதிரி கரண்டிலே தேய்ச்சுங்க. இந்த பாருங்க, அவ்வளவுதான், சீக்கிரம் செவந்துரும். தேய்க்கிற நேரம் தான் நமக்கு அந்த கரண்டில உடனே செவந்து வந்துரும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா செவந்துச்சு பாருங்க. நம்ம டீ போற நேரத்துல இதையும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். எல்லாம் லாக்டவுன்ல வீட்டுல இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஒரு டீ கூட கொடுக்கலாம்.
இந்த பாருங்க எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க கடையில வாங்குற மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா நீளமாவும் வருது பாருங்க. கடையில எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா கலர் கூட எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு நீளமா வருது பாருங்க. இந்த பாருங்க எவ்வளவு நீளமா வருது பாருங்க. நம்ம முறுக்கு அச்சில எல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி கரண்டில தான் தேய்க்கணும். தேங்க்யூ.